நிஜமாவே இன்னைக்கு வந்து இவங்கள பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்திருக்கணும். ஊர்ல இல்லாதனால தான் என்னால வர முடியல. அதுக்காக உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஊர்ல இல்ல. அதனால தான் வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க கேட்கிற இவங்க கோரிக்கைகள், இவங்க ஆசைகள் எதுவுமே வந்து அதிகமானது இல்லைன்னா கிரீடி அப்படின்னு இல்ல. அவங்க வந்து எங்களுக்கு உள்ளதை எங்களுக்கு குடுத்துடுங்கன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு இங்க ஜாஸ்தி பண்ணி குடுங்க. நீங்க எங்களுக்கு அத பண்ணி குடுங்க, இத பண்ணி குடுங்கன்னு எதுவுமே அவங்க கேட்கல. இதுல வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுனது நான் டிவில நான் பார்த்தேன். அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்படியே ஈட்டியால குத்துற மாதிரியே இருந்தது. ஏங்க 5 வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால போக முடியலையே. 15 வருஷமா 20 வருஷமா ஒரே வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை எப்படிங்க நீங்க தூக்கி வெளியில போடலாம்னு அவங்க அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமா இருக்கு. நான் இங்க வரும்போது எனக்கு 20 வயசு இருந்தது, இல்ல 15 வயசு இருந்தது, இல்லைன்னா 25 வயசு இருந்தது. எனக்கு இப்ப 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு. இதை நம்பித்தானே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதை நம்பித்தானே என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அப்பா அம்மா, என்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுல ஒரு அம்மா வந்து ஒரு மீடியா அலங்க வரும்போது கீழே விழுந்து அழுறத பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோட அம்மா அப்படி இன்னொருத்தர் காலில் விழுந்து அழுத எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சோ அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன். ஒரு அம்மா வந்து பேசும்போது எப்படி என்ன நாங்க செத்தாலும் சாவேங்களை தப்பு அப்படின்னு சாவை பத்தி எல்லாம் அவங்க பேசுற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அவங்க கேட்கறத நான் வந்து எந்த அரசியல் சார்பிலையும் நான் இங்க பேச வரல. என்னோட உள்ளத்துல இருந்து இவங்களை பார்த்து இவங்க பண்ற வேதனை, அவங்க கேட்கிற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்றதுனால நான் இங்க வந்திருக்கேன். ஆனா ஒரு விஷயம், இந்த டைம்ல மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க இருந்திருந்தா இந்த இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, எப்பவோ சோல்வ் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் சரி பரவாயில்ல, அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க கேட்குற இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பாருங்க. 12 நாள் ஆச்சு அவங்க வந்து. நான் ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்திரிக்கும் போது என்னால எழுந்திரிக்க முடியல, கால் அப்படியே மரத்து போச்சு. 12 நாளா உட்காந்துட்டு இருக்காங்க, டே நைட் வெயில் எதுவுமே பார்க்காம. நைட்ல வந்து ஏதாவது கடிச்சா கூட அவங்களுக்கு எது கடிச்சது, எங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும். உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க, கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுத்தி போறவங்க இருப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாம போறாங்க. பழி வாங்குறதுக்கோ நீங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம், நீங்க இப்படி போனா நாங்க அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுற டைம் இல்லை. தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோட அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்த தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அது என்னோட ஒரு கோரிக்கை, வேண்டுதல். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நீங்க நல்லா இருப்பீங்க, பண்ணி கொடுங்க. தெரியுதுப்பா. இந்த வேலையை செஞ்சு பழகிட்டோமா, வேற கம்பெனிக்கு போயிட்டு மறுபடியும் வேலை செய்ய முடியாது. இதை நம்பிதாம்மா நாங்க இருக்கிறோம். இந்த சமயத்துல கல்யாணம் வேற வச்சிருக்கிறோமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க. நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, எல்லாம் சீக்கிரமா சுமூகமா முடியும். பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு தெரியும். அதுவே பயமா இருக்கு இப்ப இருக்கிற சேஃப்டிக்கு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இங்க இருக்கிறதுனால. எங்களுக்கு இப்ப அந்த உடம்பு சுகம் இல்லைன்றதை விட்டுட்டு இன்னொரு பயம் என்னன்னா சேஃப்டி வேற பயமா இருக்கு. இவங்க எல்லாரும் பொம்பளை குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பயத்துல நெருப்பு கட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இப்ப வந்து நல்ல விஷயங்களா நடந்துட்டு இருக்கு, யாராலையும் வெளியில போக முடியல. அந்த அளவுக்கு சேஃப்டி ரொம்ப மோசமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நோயை பயப்படணும், வேலைய பயப்படணும், கிரைம பயப்படணும். நிம்மதி அவங்களால இங்க இருக்க முடியுதா சொல்லுங்க? வீட்டுல பெண் குழந்தை இருக்கு, வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு, வீடு லாக் பண்ணலையே, குழந்தை டோரை திறந்திருந்தா வெளியில போயிடுச்சுன்னா அது மிஸ் ஆயிடுமா? இதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு நிம்மதியே இல்லாம இருக்கிற அவங்க லைஃபுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும்னு என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச்.